வணக்கம், நமஸ்காரம். நாம் 63 நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்று 4வது நாயனாராக மெய்ப்பொருள் நாயனார் பார்க்குறீங்க இல்லையா? மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிவனடியார், ஒரு முனிவர் மாதிரி இருக்கிற ஒரு சிவனடியார் கையில் கத்தி வச்சுருக்குறாங்க. ஒருத்தங்களை குத்துறாங்க. சைடில் இருந்து ஒருத்தர் வர்றாங்க வாள் எடுத்துக்கிட்டு. அந்த குத்துப்பட்டவங்க கை காமிச்சு நிறுத்துகிறாங்க. அந்த குத்துப்பட்டவங்க தான் மெய்ப்பொருள் நாயனார். அப்போ யார் இந்த சிவனடியாராக இருக்கிறவங்க கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது இல்லையா? வர்றவங்க யார்? வாளுடன் கையில் எடுத்துக்கிட்டு அந்த வாசல் படியில் நிற்கிறாங்க. மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்றவங்க, இதுவும் நம்ம முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய பெயர் என்னன்னு தெரியாது. ஒரு ராஜா குலம், சத்திரியர். கண்டிப்பாக இதை நான் ஒரு இதுலேயும் எந்த குலம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வணிகர் குலம், வேளாண் குலம், குயவர் குலம், திருநீலகண்ட நாயனார் குயவர் குலம் அப்படின்னு சொல்லி. இது ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இயற்பகை நாயனார் வணிகர் குலம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஒரு தவறான ஒரு சிந்தனை கடந்த 60 வருடங்களாக சனாதன தர்மத்து மேலே சேற்றை வாரி பூசி உள்ளார்கள். அந்நியர்களுடைய சதி திட்டத்தில் வீழ்ந்தவங்க. நமது சனாதனத்தை சரியாக புரிஞ்சிக்காம அந்நியர்கள் சனாதனத்தை ஒழிச்சு கட்டணும், சனாதனத்தை வீழ்த்தணும் அப்படின்ற வலையில் வீழ்ந்தவர்கள் சனாதனத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் இந்த குலம், ஜாதி, இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சனாதனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரும் சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டாலும் அதை பற்றி கண்டுக்காமல் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு கூஜா தூக்குறவங்களாம் இருக்கிறவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. சனாதனத்தை இன்னும் சாதி வாரியாக பிரித்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்கள் வாழ்க்கை நம்ம தெரிஞ்சோன்னா என்னென்ன ஜாதிக்காரங்க எப்படியெல்லாம் இறைநிலை அடைந்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் சிவன் கோவில்களில் பூஜை புனஸ்காரம் அந்தணர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதியர்கள், வேதம் அறிந்த அந்தணர்கள், இவங்களுக்கு எல்லாமே இறை வழிபாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குரு பூஜைன்னு எல்லா சிவன் கோயில்களையும் 63 நாயன்மார்களையும் தோளில் சுமந்து வீதி உலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழாவோட சிறப்பாக இருக்கிற 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்கள் எத்தனை ஜாதி இருக்கிறாங்கன்றதை மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். பல ஜாதிக்காரங்களை சனாதனத்தில் இறைநிலையை இறைவனாக பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவதாரங்களாக இவங்களெல்லாம் பக்தி காமிச்சிருக்கிறாங்க. அந்த பக்தியின் மூலம் சிவபெருமான் இவர்களை தன்னுள் ஆட்கொண்டார். அப்போ பக்தி தான் முக்கியம் அப்படின்றத 63 என்ன குலம் என்ன ஜாதி என்றது முக்கியம் இல்லை அப்படின்றது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் சனாதனம் ஜாதி ஆக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதற்காகத்தான் இந்த குலம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியாது. அவருடைய காரண பெயர் இயற்பகை நாயனார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கும் காரண பேர் தான் இருக்குது. ஏன் மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னா, உலகில் இருக்கும் மெய்யான பொருள் சிவன். அந்த சிவனை காமிக்கிற ருத்ராட்சம், திருநீறு, இவைகள்தான் நிஜமான மெய்ப்பொருள். எவையெல்லாம் நமக்கு சிவனை ஞாபகப்படுத்துகிறதோ அதுதான் நிஜமான மெய்ப்பொருள் அப்படின்னு இவர் வாழ்ந்தார். திருநீர்களை பார்த்தாருன்னா அதற்கு ஒரு சிவனையே பார்த்த மாதிரி, ருத்ராட்சம் பார்த்தாருன்னா அதை சிவனாகவே பார்த்து இவ்வாறான வாழ்ந்து காமிச்சவர் தான் மெய்ப்பொருள். அதாவது மெய்ப்பொருள் தான் நிஜமான வாழ்க்கை அப்படின்னு, அந்த மெய்ப்பொருள் சிவன் அப்படின்னும், சிவனுடைய அனைத்து அடையாளங்கள், அறிகுறிகள் இவை எல்லாமே மெய்ப்பொருள் அப்படின்னு வாழ்ந்தவர். ஸோ இந்த ராஜா எங்கே ராஜாவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்கோவிலூர் விழுப்புரம், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற அற்புதமான ஊர். நம்ம வைஷ்ணவர்களில் கூட அங்கே பெருமாள், திருவிக்கிர பெருமாள் இருக்கிறாங்க. உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கிறாரு திருவிக்கிரமராக. அவர் அற்புதமான ஸ்தலம். அங்கேயும் 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் அப்படின்ற 3 ஆழ்வார்கள் அந்த திருக்கோவிலூரில் சந்தித்தாங்க. அந்த கோவில் நிற்க ஒருத்தர் படுக்க, இருவர் இருக்க, மூவர் நிற்க அப்படின்ற அந்த இடத்துல 3 ஆழ்வார்களையும் வரவழைத்து அந்த 3 ஆழ்வார்களுடன் சேர்ந்து நடுராத்திரியில் இருட்டில் பெருமாள் நின்னாராம்.
அற்புதமான அந்த ஊரில் தான் இவர் ராஜாவாக வாழ்ந்திருக்கிறாரு. இந்த மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவருடைய வீரம் அலாதியானது. பக்தியோட மட்டும் இருந்தாங்கன்னு கிடையாது. நம்ம பல இதுகளை பார்க்குறோம். ராஜராஜ சோழன் பாருங்கள், அற்புதமான அட்மினிஸ்ட்ரேட்டர், மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அற்புதமான வீரன், போர் வீரன், நிறைய படைகள் எல்லாம் வைத்திருந்தவன், தைரியசாலி, நிறைய போர்களை ஜெயித்தவன். அதே நேரத்தில் பக்தி இருந்துச்சு அவனுக்கு. அதனால தான் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான், திருமுறைகளை கண்டெடுத்து கொடுத்தான். இந்த மாதிரியான விஷயங்களை ராஜாக்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இன்றைக்கு ஆட்சி புரிபவர்கள் பேசி பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜாக்களுடைய பெருமைகளை அழிச்சிக்கிட்டு இருக்கிறதுல இருக்கிறாங்க. இவங்க ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணிட்டாங்கன்னா பெரிய கொட்டை எழுத்தில் கல்வெட்டெல்லாம் போட்டுடுறாங்க தங்களுடைய பெயர்களை. ஆனால் இந்த ராஜாக்கள் அப்படின்னு இருக்கிற இந்த மாதிரியான அவங்களுடைய பேரே தெரியாமல் காரண பேர் தான் இருக்குது. இயற்பகை நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கிறார் அப்படின்னா இவருக்கு திருக்கோவிலை ஆட்சி பண்ணினா ராஜா. அந்த ராஜாவுக்கு என்ன பேருன்னு தெரியாது, மெய்ப்பொருள் நாயனார்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய எதிர் ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா முத்தநாதன் அப்படின்றவன். முத்தநாதன் அப்படின்றவன் இந்த ஒவ்வொரு வாட்டி மெய்ப்பொருள் நாயனார் ராஜா கூட, திருக்கோவில் ராஜா கூட போட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் தோற்றுக்கிட்டு இருக்கிறான். வருத்தப்படுறான், என்னடா ஜெயிக்க முடியலை அப்படின்னா. அப்போ தான் அவர் மெய்ப்பொருள் நாயனார் சிவன், ருத்ராட்சம், திருநீர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுற ஆள், ரொம்ப பக்தி படுற ஆள், சிவனே முக்கியம்னு நினச்சிருக்கோம். அப்போ நாம் ஒரு சூழ்ச்சி பண்ணி நாம் சிவனடியாராக போய் சென்று இவனை வீழ்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ராத்திரி வேளையோ அந்த டைமில் ஏதோ போகிறாங்க. அந்த டைமில் போயிட்டு சிவ உபதேசம் பண்ண வேண்டும், சிவனடியாராக வேஷம் போட்டு வந்து சிவ உபதேசம் பண்ண வேண்டும் ராஜாவுக்கு, ராஜா தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்க மெய்காப்பாளர், அந்த மெய்காப்பாளன் பேர் தத்தன். அந்த தத்தனுக்கு சின்ன சந்தேகம் வருது, என்னடா இந்த நேரத்தில் இப்போ நான் சிவனுக்கு சிவ உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்திருக்கிறாரு, ராஜாவை தனிமையில் வேறு பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. சின்ன ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ ராஜா கிட்ட போயிட்டு உபதேசம் பண்ணுவது போல் நடித்து தன்னுடன் மறைத்து வைத்திருந்த வாளை கத்தி எடுத்து குத்துறாங்க. அந்த நேரத்திலையும் மெய்ப்பொருள் நாயனார் வந்திருப்பவர் சிவன் அடியாராக வேஷம் போட்டு வந்தாலும் மெய்ப்பொருள் எல்லாம் அவரோட உடலில் இருக்குது, திருநீர் இருக்குது, ருத்ராட்சம் இருக்குது. அவர் சிவனை ஞாபகப்படுத்துறதுனால அவர் சிவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் இந்த சத்தம் கேட்டு தத்தன் ஓடி வருகிறான் வாளை உருவியவாறு. ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் தத்தன் தன்னுடைய மெய்காப்பாளனுக்கு ஆர்டர் போடுறாரு, எதுவுமே ஆகக்கூடாது இவருக்கு. முத்தநாதன் என்றில்லை, இவர் ஒரு சிவனடியாராகத்தான் நான் பார்க்கிறேன், இவருக்கு எதுவுமே ஆகாமல் பத்திரமாக நம்ம ஊர் எல்லையில் கொண்டு போய் இவரை அவருடைய நாட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாரு. இறக்கும் தருவாயில் நம்ம படிக்கிறோம், ஜீசஸ் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காமி அப்படின்னு சொல்லிட்டு, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு மகாகவி பாரதியார் வரிகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு கன்னத்தில் அறைஞ்சால் மறுகன்னத்தை காமி அப்படின்றத அதுக்கு மேலால் உயிரையே ஒருத்தர் எடுக்கிறாரு. அந்த உயிரை எடுக்கும் அவருக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு நினைத்து வாழ்ந்தவர் தான். ஏன்னா அவர் உடம்புல வீரம் இல்லாமல் இல்லை, அவர் உடம்புல மெய்ப்பொருளாகிய ருத்ராட்சமும் திருநீரும் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணினார். இந்த மாதிரி நினச்சி பார்க்குறதுக்கு நம்மளால் முடியுதா? ஒரு சிவன் அடியார் இந்த மாதிரி தனது உயிரையே பறிக்கும், அதிகம் நயவஞ்சகமாக உயிரை பறிப்பதற்கு திட்டம் போட்டு வேஷம் போட்டு வந்த ஒருத்தரை பத்திரமாக அவருடைய நாட்டில் கொண்டு போய் விட்டு வரணும்னு தனது மெய்காப்பாளன்கிட்டே சொல்ல, அந்த மெய்காப்பாளனும் சரின்னு அதை பண்ணுறது. எவ்வாறான வாழ்க்கையில் நமது முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். மனைவியை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, அந்த மனைவி அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இயற்பகை நாயனார். இங்கே தனது மெய்காப்பாளன்கிட்ட சொல்கிறாரு, ராஜா தன்னை யார் குத்தினாங்களோ அவங்கள கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா அப்படின்னு. அதையும் அந்த மெய்காப்பாளன் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் நம்ம நினைத்து இவங்கள மாதிரி கொஞ்சமாவது நாமளும் இருக்க முயற்சி பண்ணணும். நமக்கு எதிரி அப்படின்றவங்களும் பார்க்க நம்மளோட இருக்கிறவங்க எல்லாரையுமே நாம் அன்புடன் பார்ப்பதற்கான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பே சிவம் அப்படின்றது நமது சனாதன தர்மம். ஓம் நம சிவாய்.